தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்துக்கள் பதிவிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் உள்ளார். ஆல்வின், நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த 4 பேர் யார், விவரங்களை சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில கடந்த சில நாட்களுக்கு முன்பு போதை கும்பலானது, ஆதிக்க மனநிலை மனநோய் கொண்ட கும்பலானது, சமூக விரோதிகள் என்ற அந்த கும்பலானது கண்ணில் கண்டவர்களை எல்லாம் நாங்குநேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரும்பத்து பகுதியில வெட்டி சாய்த்தது. அதுல 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்கள். ஒருவர் அதே பெரும்பத்து பகுதியைச் சேர்ந்த ஜான், மற்றொருவர் வட மாநிலத்திலிருந்து பிழைப்புக்காக குடும்பத்தோடு இங்கு வந்து வாழ்க்கையை நடத்தி வந்த கட்டா என்ற ஒரு நபர். இந்த 2 பேரும் நிகழ்விடத்துல உயிரிழந்தார்கள். மேலும் 5 பேர் காயமடைந்து தொடர்ந்து சிகிச்சைகள்ல பெற்று வரக்கூடிய நிலையில ஏற்கனவே அதுல 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தரப்பட்ட சமூகங்களும் தங்கள் தரப்பு கருத்துக்களை, பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில, ஜாதிய மோதல்களை, வன்முறைகளை தூண்டக்கூடிய வகையில கருத்துக்கள் பதிவிட்டு வருவதாக காவல்துறைக்கு புகார்கள் சென்றன. காவல்துறையும் சமூக வலைதளங்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அப்படி சமூக விரோதம், இது போன்ற நிகழ்வுகளை தடுக்கக்கூடிய வகையில, வன்முறைகளை தடுக்கக்கூடிய வகையில வன்முறையை பதிவு செய்வோர் மீது இதுவரை 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரி காவல் நிலையத்துல மட்டும் 4 வழக்குகளும், அதற்கு அடுத்தபடியாக மானூர் மற்றும் மூன்றடைப்பு இந்த 2 காவல் நிலையங்களிலும் தலா 2 வழக்குகளும், மற்றபடியாக விஜயநாராயணம், திருக்குறங்குடி, மூலக்கரைப்பட்டி இந்த காவல் நிலையங்கள்ல தலா 1 வழக்கு என மொத்தம் 11 வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் சிறார் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 பேர் என மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுவரை 25 தகவல்களை சமூக வலைதளங்களை, 25 பேரினுடைய சமூக வலைதள பக்கங்களை காவல்துறை கண்காணித்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதுல 10 சமூக வலைதள வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த பக்கங்களினுடைய பதிவுகளை காவல்துறை நீக்கவும் செய்திருக்கிறது. தொடர்ந்து அந்த வன்முறை பதிவுகளை நீக்குவதற்கான நடவடிக்கையை காவல்துறை ஒருவரும் எடுத்து வரக்கூடிய அதே வேளையில தொடர்ந்து சமூக வலைதளங்களை கண்காணித்து இது போன்ற வன்முறையை தூண்டுவோர் மீதும் நடவடிக்கை, வழக்கு, கைது என்று காவல்துறை அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. விவரங்கள் நன்றி ஆல்வி.